உதகை அருகே உள்ள பைக்காரா படகு இல்லத்தில் நீர் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஏரியை ஆய்வு செய்வதால் இன்று முதல் பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரி இயக்க தடை விதிக்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, அங்கு படகு சவாரியானது மீண்டும் எப்போது தொடங்கப்பட வாய்ப்பிருக்கிறது? இந்த ஆய்வானது எத்தனை நாட்கள் நடைபெறுவதற்காக வாய்ப்பிருக்கிறது? நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பைக்கரா படகு இல்லம் ஏரியில் படகு சவாரிக்கு பெட்ரோல் டீசல் படகுகளை இயக்குவதால் ஒலி மற்றும் நீர் மாசு அடைவதாக வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வனம் மற்றும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு அமர்வில் இவ்வழக்கு விசாரணையானது வந்தது. இந்த அமர்வில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி கலந்து கொண்டு வழக்கினை விசாரித்தனர். அப்போது பைக்கரா படகு இல்லத்தில் மண் திட்டுகள் மற்றும் நீர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என உதகை மத்திய மண் நீர் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவன நிபுணர்கள் மற்றும் கோவையில் உள்ள சலீம் அலி பறவையியல் கல்லூரி நிபுணர்களும் ஏரியை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் இவ்வழக்கு விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் அதுவரை உதகை பைக்கரா படகுலத்தில் படகுகள் இயக்க நீதிமன்றமானது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று முதல் உதகை பைக்கரா படகு இல்லத்தில் படகு சவாரியானது நிறுத்தப்பட்டுள்ளதோடு சுற்றுலா பயணிகள் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.